1979 35 வயசான கேத்ரின் அன்னைக்கு அவங்களுடைய ஜாபுக்கு போகல. அவங்களுடைய கொலீக்ஸ்க்கு சந்தேகம் வருது. அதனால இமிடியேட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் கேத்ரினோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க. அந்த இடத்துல அவங்க இறந்து போயிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்குள்ள யாரும் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வந்து எதுவும் நடந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. யாரும் ஒரு விட்னஸும் கிடையாது. யாரு மேலயும் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. எந்த ஒரு சஸ்பெக்டும் இல்ல. அதனால அந்த கேஸ் கோல்ட் ஆயிடுது. எந்த ஒரு லீடும் இல்லாம அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணப்படுது. பின்னாடி பல வருஷங்களுக்கு அப்புறம் 2014ல ஃபோரன்சிக் டெக்னாலஜிலாம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கேஸ் ஃபைல ஓபன் பண்றாங்க. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் அப்போ டக்ளஸ் அப்படின்ற ஒரு பேரை அந்த கேஸ் ஃபைல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவரு கேத்ரினோட கோவொர்க்கர். 1979ல டக்ளஸை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. ஆனா எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்காததுனால அவர் மேல எந்த ஒரு கேஸும் போடப்படல. டிடெக்டிவ்ஸ் கிட்ட இப்போ கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ இருக்குது. ஆனா அதை கம்பேர் பண்றதுக்கு டக்ளஸோட டிஎன்ஏ இல்ல. டக்ளஸுக்கு சந்தேகம் வராம அவரோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணுங்கிறதுக்காக அவரை ஃபாலோ பண்றாங்க. அவரு ஒரு இடத்துல சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த ஃபோர்க்க ஒரு டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டு போறாரு. அந்த ஃபோர்க்கு ஒரு பெரிய எவிடன்ஸா மாறுது. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அவருடைய டிஎன்ஏ கேத்ரின் டிஎன்ஏவோட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அதனால 2017ல 38 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கேஸுக்காக டக்ளஸை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி 1 மினிட் ஸ்டோரிக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.